வெண்பா தப்பிச்சு வந்தது மல்லிக்கும் விஜய்க்கும் இன்னமும் தெரியவே இல்லை. சுடருக்கு கால் பண்ணிவிட்டு, என்ன வேணும் உனக்கு, எதுக்காக இப்படி பண்ணியிருக்க, உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே அழுறாங்க. இந்த சுடர் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, வெண்பா காணாமல் போன விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லவும் இல்லை, வெண்பா தாங்கிட்டே இருக்கிறதாவும், இதை வச்சு நம்ம பணத்தை சீக்கிரமாக இன்றைக்கே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. வெண்பா என்கிட்ட தான் இருக்கா, நீங்கள் பணத்தை உடனே எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. வெண்பா தப்பிச்சு போனதே பெருசாக எடுத்துக்காமல் ஒரு பக்கம் அவங்க ஆளுங்கள்லாம் தேடிட்டு இருந்தாலுமே சுடர் இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வெண்பா தப்பிச்சு போன விஷயம் மல்லிக்கு தெரியாத வரைக்கும் அவங்க பணத்தை கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. சப்போஸ் பணத்தை கொடுத்துட்டாலுமே பொண்ணு கிடைக்குமா அப்படின்றது இங்கே டவுட்டு தான். ஏன்னா பொண்ணு சுடர்கிட்ட கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறபோது இதை வச்சு இன்னமும் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன்னா இவக்கிட்ட வேறு வழி இல்லை. பொண்ணை கொடுத்துடலாம் அப்படின்னா பொண்ணு இருந்தால் தானே கொடுக்க முடியும். பொண்ணு இல்லாததுனால இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், உங்களை வேணுன்ட்டே நான் அள வைக்குவேன், என்னை நீங்கள் எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ண, நான் அந்த வீட்டில் இருக்கிறபோது என்னை எப்படி நோண்டிகிட்டே இருந்த மல்லி, உன்னை நான் எப்படி அள விடுறேன் பாரு, கதற விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியவே தான் சுற்றி டார்கெட் பண்ணிகிட்டே இருக்க போகிறான் இந்த சுடர். வெண்பா தப்பிச்சு போய் யார்கிட்ட போயிருக்காங்க, எப்படி மல்லிக்கிட்டேயும் விஜய்கிட்டேயும் போயிட்டு சேர போகிறாங்க அப்படின்றது அது தெரிகிற வரைக்குமே இந்த சுடர் இப்படி தான் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்க போகிறாங்க. வெண்பா என்கிட்டயே இருக்காங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், தனக்கு தேவையானதை எல்லாத்தையும் பண்ணிக்க போகிறாங்க. மல்லியும் சரி விஜயும் சரி வெண்பா அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவள் கேட்குற எல்லாத்தையுமே செய்ய தான் போகிறாங்க. எப்படி வெண்பா இவங்கக்கிட்ட வர போகிறாங்க, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் எப்படி தப்பிச்சு வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது சுடருக்கு ராஜிக்கிட்ட இருக்கிறது தான். ஏன்னா ராஜி தான் ஃபுல்லாக ரெட் ஹேண்டடாக சுடர்கிட்ட மாட்டிகிட்ருக்காங்க. வீடியோ பணத்தை கொடுத்தாலுமே வீடியோ டெலீட் பண்ணுவா, வீடியோ எல்லாமே இதுக்காது அழிச்சிடலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ சுடர் தான் ரெட் ஹேண்டடாக நம்ம ராஜிக்கு மாட்டிகிட்ருக்காங்க சுடர்கிட்ட. ராஜிக்கு சுடர் கால் பண்ணி பணம் ரெடி ஆச்சா, பேக்கில் போட்டு வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராஜியோட கோபம் என்னன்றது சுடர் இன்னும் அப்படி சொல்லியிருக்கா சுடர். இப்போ ராஜி பணத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னா எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ராஜியவே ஏமாத்துகிற அளவுக்கு யாருமே கிடையாது. ராஜி தான் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இவன் நம்மளையவே ஏமாற்றிட்டா, அதுவும் நம்மளையே மிரட்டி பணத்தை கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஆல்ரெடி சரியான காண்டில் தான் இருக்காங்க. இப்போ சுடரும் மாட்டிட்டா. பட் ஆனால் போலீஸ்கிட்ட இன்னும் மாட்டலை. இந்த வீடியோ மூலமாக ராஜியும் மாட்ட போகிறான். இவங்க எல்லாரும் போலீஸ்கிட்ட மாட்டிட்டா இதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இதனால தான் இது முடிய போதோ அப்படின்றது ஒரு சின்ன இதுவாக இருக்குது. அதையும் தாண்டி சுடருக்கு அழிவு ராஜியால் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜிக்கிட்ட அவ்வளோ தைரியமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணத்தை கேட்டுட்ருக்கே அப்படின்றது. ஏன்னா உனக்கு கொஞ்சம் நெஞ்சு திமிரு கிடையாது. ராஜியவே ஏமாற்றிட்டு நீ பணத்தை வாங்கிட்டேன்னா நீ பெரிய ஆள் தான் சுடர் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ராஜி அவ்வளோ சீக்கிரமாக அவங்களோட தப்பை உணர்ந்து ஒருத்திக்கிட்ட ஏமாந்து போய் பணத்தை கொடுக்குற ஆள் கிடையாது. அதாவது விஜயோட சொத்தவே அடுத்தவங்க பணத்தவே அடித்து பிடுங்கி தான் சொத்தாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராஜி தாங்கிட்ட இருக்கிற பணத்தை இன்னொருத்தி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க ராஜி. ஸோ ராஜி இப்படி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் பின்னாடி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது சுடரை மாட்டி விடுறதுக்கான காரணமாக இருக்கலாம். அப்படி சுடர் பணத்தை எடுக்க போகிறது கிடையாது. சுடரோட ஆளுங்க தான் எடுக்க போகிறாங்க. எப்படி ராஜி சுடரை கண்டுபிடிக்க போகிறா, சுடர்கிட்ட போயிட்டு எப்படி நெருங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ராஜுக்கும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. பின்னாடி ஹெல்ப் பண்ணுற பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மிரட்டலுக்கு அவங்களும் அந்த அடியாளங்களை விலை கொடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்படி ரகு ராஜி சுடர் இவங்க 3 பேரும் மாறி இவங்களே அடிச்சுக்கிட்டு ஒருத்தரை காட்டி கொடுத்துட்டு ஒருத்தரை அடிச்சுன்னு போங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து மல்லியை டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க.
இப்போ அது வந்து இவ்வளோ சீக்கிரம் எண்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ பணத்தை எடுத்துன்னு போங்க, எப்படியாவது பண்ணிப்போங்க. மல்லியையும் விஜயும் வந்து தனியாக விட்டு தொலைங்க அப்படின்றத நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.